பரலோகத்தின் தேவனே, எங்களோடு பேசும், எங்களை உயிர்ப்பியும், வழிநடத்தும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள தகப்பனே. இன்றைய கால தீர்க்க தரிசனங்களை பார்த்தால் எல்லாம் உலகத்துக்கு அடுத்த தீர்க்க தரிசனங்களாக தான் காணப்படுகிறது. நான் தீர்க்க தரிசனத்தை குறித்து தான் உங்களோடு நான் போதிக்க போகிறேன். நன்றியோடு தீர்க்க தரிசனம் அப்படின்னா இந்த உலகத்துக்கு அடுத்த அந்த ஜப்பானில் பூமி எதிர்ச்சி வரப்போகிறது, அமெரிக்காவில் யுத்தம் வரப்போகிறது, பொருளாதார தடை வரலாக போகிறது, இது இல்லை தீர்க்க தரிசனம். இதெல்லாம் நீங்கள் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதியிருக்கிறத பார்த்துட்டு அநேகர் இப்படிலாம் தீர்க்க தரிசனத்தை சொல்ல துணிகிறார்கள். நோய் குணமாக்கு பேர் சொல்லி கூப்பிடுறது கூட அல்லையா இந்த தீர்க்க தரிசனம் என்ற அடிப்படையில் வருகிறது. இந்த அடிப்படையில் வருகிற தீர்க்க தரிசனம் எப்படி இருக்க வேண்டும்னா நம்மளை உருவாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் என்ன? தீர்க்கமான பார்வை. சொல்லுங்க. ஆத்தும கண்கள் மூலமாய் ஆவிக்குரிய காரியங்களை முழு நிச்சயத்தோடு பார்ப்பதே தீர்க்க தரிசனம். இதுதான் ஏன் தீர்க்க தரிசனம்னா. அல்லேலூயா. நாம் பாக்கெட்டில் பணம் வரும், பேங்கில் அக்கௌண்ட்டு கூடும், மாடு பெருகும், ஆடு பெருகும்லாம், இதெல்லாம் தீர்க்க தரிசனம் இல்லை. இந்த ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது எல்லாம் உங்கள் தேவைகளெல்லாம் சந்திக்கப்படும். நான் 5க்கு 10க்கு அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி இவ்வளோ தூரம் செலவாகுதுன்னா கர்த்தருடைய கிருபை. நான் ஆவிக்குரிய முறையில் ஊழியம் செய்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த தேவைகள் சந்திக்கப்படுகிறது. தேவையை சந்திக்க செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஏன்னா அன்னைக்கு ஒரு டீ குடிக்கிறதுனால யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி அசால்ட்டாக ஒரு நாளைக்கே எவ்வளவோ செலவழியுது இயேசுவின் நாமத்தினால. இதெல்லாம் நீ அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியின் தேடுங்கள், சகலமா உங்களுக்கு கூடவே கொடுக்கப்படும். தீர்க்க தரிசனம் என்றால் என்னங்கிறத சொல்ல விரும்புகிறேன். மொத்த புஸ்தகம் 66. சொல்லுங்க. அந்த புஸ்தகம் பைபிளில் உள்ள புஸ்தகம் 39 புஸ்தகம் பழைய ஏற்பாடு, 27 புஸ்தகம் புதிய ஏற்பாடு. 27 புஸ்தகத்தில் 4 புஸ்தகம் சுவிசேஷம். சொல்லு சரிதானே? சுவிசேஷம் யாருக்கும் தெரியாது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். நல்ல கேளுங்க, திரும்ப சொல்கிறேன். 39 புஸ்தகம் பழைய ஏற்பாடு புஸ்தகம், 4 புஸ்தகம் சுவிசேஷ புஸ்தகம், 23 புஸ்தகம் ஆவிக்குரிய கிருபையை பெற்ற ஆவியானவர் நடத்துதலின் புஸ்தகம். இந்த 39 புஸ்தகமும் தீர்க்க தரிசன புஸ்தகம். இங்க கவனிக்கலாம். 39 புஸ்தகமும் தீர்க்க தரிசன புஸ்தகம், 4 சுவிசேஷமும் இந்த அல்லேலூயா இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றின புஸ்தகம். இந்த 4 சுவிசேஷத்தை குறித்து தான் 39 புஸ்தகமும் திஷ்டாந்தரமாக வைக்கப்படுகிறது. திஷ்டாந்தரம் என்னது? முன்மாதிரியாய் வைக்கப்படுகிறது. இந்த அதுக்கு அப்புறம் இருக்கிற 23 புஸ்தகங்களும் சொல்லுங்க. இந்த 4 புஸ்தகத்தின்படி நடத்துவதற்காக கொடுக்கப்பட்டது. இப்போ தீர்க்க தரிசனம் என்ன வேணும்னா நல்லா கவனிக்கணும். இல்லைன்னா நாளைக்கு ஒன்றுமே உனக்கு தெரியாது. இப்போ கவனிச்சாதான் நீங்கள் மண்டையில் உட்காந்துரு நான் சொல்கிற காரியங்கள். நாளைக்கு ஒரு காரியம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆவியானவர் எடுத்து வருவார். இப்போவுமே நீங்கள் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு தெளிவு வராது. இந்த 39 புஸ்தகத்தில் எங்கெங்கே என்னென்ன வசனம் எழுதியிருக்கிறதோ அது பூரா இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்காக எழுதப்பட்டது. அங்கே தாவீது எனக்கு தேவையில்லை, ஆனால் தாவீதை எப்படி கர்த்தர் நடத்தினாருங்கிறது எனக்கு, அது இயேசுநாதர் மூலமாக தான் நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவர் மூலமாக இயேசு நடத்துதலை அறிந்து அவருடைய நடத்துதலை நான் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும்.
ரொம்ப நுணுப்பமான பாடம். அல்லேலூயா. நீ ஆதியாகமம் 3ஆவது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கும் போது அவர் பிசாசின் தலை நசுக்கினார் எழுதியிருக்கு. அது சிலுவையில் நிறைவேற்றப்பட்டது. இப்படி ஒவ்வொரு அதிகாரத்திலையும் இயேசு கிறிஸ்து செய்த காரியங்கள் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் சொல்லுங்க, நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தால்தான் உயிர்த்தெழுந்த ஆவியானவர் பழைய ஏற்பாடுல இருக்கிற திஷ்டாந்தரத்தை எனக்கு வெளிப்படுத்துவார். அதுவே தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. அப்ப நீங்க அதுக்கப்புறம் உள்ள 23 வருஷம் என்ன செஞ்சேன்னு கேட்கலாம். அது பவுல் இந்த 4 சுவிசேஷத்தில் உள்ள காரியங்களை நமக்கு போதித்து நமக்கு எங்க ஆயத்தப்படுத்துகிறார்? பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. புரியுதா? நான் சொல்லுது கஷ்டமா புரியுற மாதிரி சொல்றேன்னா இதெல்லாம் எழுதி போட்டு காமிக்கக்கூடியது. அல்லேலூயா. இந்த 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 பரிசுத்தாவியானவர் அவர் எப்பவும் செஞ்சிட்டு இருக்காரு. ஆனால் நான் எவ்வளவு தூரம் பாவத்துக்கு மரித்திருக்கிறேனோ அவ்வளவு தூரம் தான் ஆத்ம கண்கள் திறக்கப்பட்டு நான் பழைய ஏற்பாடில் உள்ள காரியங்களை அறிந்து புதிய ஏற்பாடில் மனம் திரும்பி ஆவியா இயேசுவை தரித்து கொள்ள முடியும். ஆமென். இதை நீங்கள் நல்ல கவனமாக படிக்கணும். நான் மண்டை, என் மரமண்டை, எனக்கு நான் படிப்பு கிடையாது, அறிவு கிடையாது. ஒன்றே ஒன்று இருக்குது, இயேசு மரித்தார். இயேசு மரித்ததை நான் என் பாவத்துக்கு நானும் அவரோடு கூட மரித்தேனானால் நான் ஞானி ஆகிடுவேன். நான் படிக்கலாம் இதெல்லாம் கிடையாது. நீங்கள் மனம் திரும்புவதோ பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறுவதும் நீங்கள் ஞானி. என்ன ஞானி? பழைய ஏற்பாடு காரியங்களை எனக்கு புதிய ஏற்பாடோட ஒப்பிட்டு காண்பிக்கிறதுக்கு எனக்கு ஆவியானவர் படிப்பை வைக்கல. ஆவியானவர் ஞானத்தை கொடுத்து எனக்கு என்ன செய்வார்? தெளிவுபடுத்துவார். அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். பைபிளில் வந்து அநேகர் படிக்கல. இவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? கல்லாதவர்கள் ஆயிற்று. பவுல் கூட அவர் எழுதுகிறாரு, நான் கல்லாதவன் எழுதுகிறாரு. ஆனால் அவன் எழுதியிருக்கிற நிருபமோ மற்றவங்களால் புரிந்து கொள்ள முடியலன்னு எழுதியிருக்கிறார் பேதுரு. அந்த அளவுக்கு ஞானத்தை உங்களுக்கு தரணும்னா நீங்கள் தெளிவான மனம் திரும்புதல், தெளிவான இயேசுவை தரித்து கொள்ளுதல், தெளிவான பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றீங்கன்னா நீங்கள் தான் ஞானி, நீங்கள் தான் தீர்க்கதரிசி. இங்கே உள்ள தீர்க்க தரிசனத்தை எல்லாத்தையுமே தூக்கி தொடச்சி தூர போட்டுருங்க. அது உங்கள் மண்டையிலே இருக்கக்கூடாது. மோகன்ஜி லாசரஸ் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னாருங்கிற எங்கெல்லாம போகுது. அந்த தீர்க்க தரிசனத்தெல்லாம் நீங்கள் உங்கள் மண்டையிலிருந்து தொடச்சி தூர போடுங்க. நமக்கு என்ன தீர்க்க தரிசனம் வேணும்? நான் இயேசுவை போல மாறுவதற்கு வேத பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசன புஸ்தகம் என்ன சொல்லுகிறது அதை ஆவியானவர் எனக்கு தெளிவுபடுத்தி காண்பித்து அன்னை இயேசுவை போல மாற்றணும். அதுதான். இப்போ நான் யாருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவன் ஆயிட்டேன்? நான் தேவனுடைய ராஜ்யத்தை தேட போறேன். அப்போ இவைகள் எல்லாம் சகலமும் என்ன செய்யப்படும்? எல்லாமே கூட கொடுக்கப்படும். விசுவாசத்தினாலே நீங்கள் அல்லேலூயா ராஜ்யங்களை ஜெயிப்பீர்கள். விசுவாசத்தினாலே இறந்த பிள்ளைகளை திரும்ப பெற்று கொள்ளுவீர்கள். அல்லேலூயா யுத்த சிங்கங்களை ஜெயிப்பீர்கள், மரித்தோரை எழுப்புவீர்கள். நீங்கள் இதெல்லாம் எழுதியிருக்கு. எப்போ நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற விசுவாசத்தின் அடிப்படையில். இப்போ நான் இதுவரை சொன்னது எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டா ஐயா? ஒருத்தன் தலையை ஆமான்னு சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா. இதுதான் தெளிவு. இது என் பார்வைக்கு இந்த வெளியே உள்ள தீர்க்க தரிசனங்கள்லாம் சரின்னு பட்டாலும் இவங்க ஆவியாய் ஆக்கப்படுவதற்குண்டான போதனையை போதித்து பரலோக ராஜ்யத்தை தேட வைத்துட்டு இந்த ஆசீர்வாதம்லாம் கிடைக்கும்னு சொன்னால் அது சரி. நீ பரலோக ராஜ்யத்தை தேட வேண்டாம், நீதியை தேடாதீங்க, உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படும்னா அது என்ன அர்த்தம்? ஒருத்தர் இயேசுவே விசுவாசிக்கல, அவனை கூப்பிட்டு சொல்ல அவன் நோய் குணமாகும், பேய் குணம், அது எப்படியா குணமாகும்? இப்போ அண்ணாச்சி வந்திருக்காரு, அவருக்கு பைபிள் தெரியாது, அது ஜெபம் பண்ண தெரியாது, ஆனால் இயேசு குணமாக்குவாருன்னு தெரியும், அதனால தான் குணம் கிடைச்சிது. இப்போ எதனால குணம் கிடைச்சிது? இயேசுவை விசுவாசிக்கிறதுனால, சத்தியம் தெரிஞ்சதுனால அல்ல. நீங்கள் அவரே அதே செய்ய மாட்டார். நான் போய் கை வைப்பேன் அது குணமாயிரும்னா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் காரியம். அதனால தீர்க்க தரிசனம் என்பது அல்லேலூயா ராஜ்யத்தை கட்ட வைத்து உலக ஆசீர்வாதத்தை தருவது.
ராஜ்யத்தை கட்ட, இப்போ ராஜ்யம்னு தெரியுதுல, தேவனுடைய ஆளுகையை நமக்குள்ளே கொண்டு வந்து நமக்கு உலக ஆசீர்வாதத்தை தருவது. இந்த தீர்க்க தரிசனம் என்பது என்னை இயேசுவை போல மாற்றுவதற்குண்டான தடைகளை தகர்த்தெறிவது. அது என்னை போதிக்கிறது. அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் என்பது என்னை மேற்கொள்ளுகிற சத்ருவை நான் எப்படி ஜெயிக்கணும் என்பதை வேதவசனத்தின் அடிப்படையில் எனக்கு போதிக்குதுல, அதுதான் என்னது தீர்க்கமான தரிசனங்கள். அல்லேலூயா. நான் அதை விரும்புகிறேன். நீங்கள் பணத்தை விரும்பினீங்கன்னா உன் கண்ணுக்கு என்ன தெரியும்? அது யார் கொடுக்குற தரிசனம்? ஆமென். நான் உலகத்தை விரும்புகிறேன், இயேசுவை தேடாத ஒரு இயேசு அல்லேலூயா உலகத்தின் ஆசீர்வாதத்தை விரும்புகிறேன். நான் அதுக்காக ஜெபம் பண்ணுறேன், அதுக்காக பட்னியா உபவாசம் இருக்கிறேன். கடைசியில் நான் ராத்திரி சொப்பனத்தில் படுத்திருக்கும் போது இயேசுநாதர் கம்பை ஊனிட்டு வந்து தாடியெல்லாம் வச்சுட்டு வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ நான் அதை என்ன நினைக்கிறேன்? ஆசீர்வதிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அது யார் தந்த ஆசீர்வாதம்? பிசாசு. இயேசுவின் சாயலில் நான் என் விருப்பத்தை, அது நான் இயேசுவின் என்னால் அல்லாமல் அல்லேலூயா ஆசீர்வாதம் யார் மூலமாக வரணும்? தேவன் தான் தரணும், இயேசுவின் மூலமாக தான் வரணும். அல்லேலூயா. இதெல்லாம் காரியம், இதெல்லாம் தீர்க்க தரிசனத்தின் வெளிப்பாடுகள். உனக்கு தீர்க்க தரிசனம் வேணும்னா அல்லேலூயா நாம் இயேசுவை போல மாறுவதற்குண்டான எல்லா கிரியைகளும் எனக்கு காண்பிக்கிற காரியங்கள் எல்லாமே தீர்க்க தரிசனங்கள். அதுக்கு தான் உங்களுக்கு என்னது அபிஷேகம், அதுக்கு தான் உங்களுக்கு வரம், அதுக்கு தான் உங்களுக்கு ஜெபம், அதுக்கு தான் உங்களுக்கு வல்லமை. வெறும் ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால வேதனையை நீங்கள் இந்த லைனில் இயேசு வேண்டாம் எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு போகிற காரியங்களில் பிசாசு ஆசீர்வதிப்பான், அதன் மூலமாய் வேதனை பெருகும். அல்லேலூயா. அதனால் ஐயா நான் பிச்சைக்காரனாகவே வாழணுமா, ஐயா நான் கஞ்சி குடிச்சிட்டே இருக்கணுமா? இல்லை. நீ எவ்வளவு தூரம் இயேசுவை போல மாறி இருக்கீங்களோ, எவ்வளோ தூரம் விசுவாசத்தில் பலப்பட்டிருக்கீங்களோ, எவ்வளோ தூரம் எதை விசுவாசிக்கீங்களோ, ஐயா எனக்கு உலகத்து ஆசீர்வாதமே வேண்டாம், நான் நடந்தே போய் ஊழியம் செய்வேன், கர்த்தர் எனக்கு அது தந்தா அது தருவார். ஐயா நான் பாருங்க எல்லாரும் எனக்கு பிறகு வந்தவங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, எனக்கு வீடு வேணும், எனக்கு கார் வேணும், அது அப்படி நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் கட்டும்போது அது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? ஆனால் நல்ல கவனிங்க, நான் மேலே 8 மாடி வீட்டில் இருக்கும் பொழுது கூட ஆண்டவர் வந்து இந்த வீட்டை தூர போட்டு கீழே இறங்கி குச்சியில் போய் இருன்னு சொன்னாலும் அப்போ உங்கள் ஊருக்கார்ட்ட சொல்லி பாரு. தூரப்பட்டுட்டு எங்கே போய் நிற்கிறான்? இருக்கணும். அல்லையா? அந்த பலன் இருக்கிறது தான் யார்கிட்ட இருந்து வந்த ஆசீர்வாதம்? பிசாசின்ட்டு இருந்த அந்த ஆசீர்வாதம்னா அவன் ஆசீர்வாதத்தை பிடிப்பான், யாரை விட்டுருவான்? ஆனால் தேவன்கிட்ட பிடிச்சி வரப்ப ஆசீர்வாதம் தேவனை பிடிச்சிக்கிடுவான். ஆசீர்வாதம் போனாலும் தருவார். அப்படிதான் செஞ்சார் ஈசாக்கை கொண்டு போய் பலியிடும்போது. கர்த்தர் அல்லையா ஆசீர்வதிக்க அவர் ஒரு சந்ததி ஆசீர்வதிப்பான்னு சொல்லியிருக்காரு. நான் பலியிட போறேன்னு கொண்டு போய் பலியிட போயிட்டான். அல்லேலூயா. இதெல்லாம் தான் தீர்க்க தரிசனம். இதுதான் தீர்க்க தரிசனம். இது எல்லாம் இல்லை, இது மட்டும்தான் தீர்க்க தரிசனம். கிறிஸ்துவை பெறுவதற்கு, கிறிஸ்துவை நடத்துதலை பெறுவதற்கு, கிறிஸ்து என்னை நடத்துகிற விதங்களை நான் அறிவதற்கு எனக்கு கொடுக்கிற வெளிப்பாடு தான் தரிசனம். அல்லேலூயா. எனக்கு மொத்த தீர்க்க தரிசனத்தின் நோக்கம் நான் பரலோக ராஜ்யத்துக்கு என்ன ஆகணும்? ஆயத்தமா. அதுக்கு இயேசுவை போல மாறணும், பிசாசை ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும், மாமிசத்தை ஜெயிக்கணும், சுயத்தை ஜெயிக்கணும், பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும், சாபத்திலிருந்து விடுதலை ஆகணும். இதுக்கு உண்டான ஹெல்ப் பண்ணுதார்களா? அதுதான் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. நீ ஆட்டோமேட்டிக்காக விசுவாசம் வந்துட்டுனா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாம் வந்துடும். அல்லேலூயா. ஆனால் நீ விசுவாசம் அல்லேலூயா எல்லாம் வந்துடும்னா உலகத்தில் எல்லா மேன்மையும் உங்களுக்கு வந்துடும். ஆனால் உலக மேன்மையை பற்றி தேடி போனாலும் அதுவும் கிடைக்கும். ஆனால் யார் இருக்க மாட்டா? தேவன் இருக்க மாட்டார். ஆனால் உலக ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா. அதில் வேதனை பெருகும். அல்லேலூயா. இதெல்லாம் காரியங்கள். அதனால் ஒரு வசனத்தை வாசிப்போம். இப்போ ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம், கொஞ்சம் வேகமாக வாசிக்கணும். 8வது அதிகாரம் 16வது வசனமும் 20வது வசனமும்.
8வது அதிகாரம் 16வது வசனமும் 20வது வசனமும் வாசி. சாட்சியாகமம் என்னது? சாட்சியாகமம் என்னது? எல்லா வசனத்தையும் சொல்லுங்க. சுவிசேஷத்துல இயேசுநாதர் நிறைவேற்றினார், சாட்சியாய் மாற்றினார். அப்போ எல்லாரும் நடைமுறைப்படுத்தினது யாரு? இயேசு நடைமுறைப்படுத்தினார். அப்ப நமக்கு சாட்சியாகமம் என்னது? சுவிசேஷம் என்னது? சுவிசேஷம் தான் நமக்கு என்ன ஆகமோ? சாட்சி ஆகமோ. அடுத்தல என்ன இருக்கு? சாட்சி ஆகமத்தை கட்டினா அதை போதிட்டு சீசர் ஆகிறவங்களுக்கு அவன் மேல என்ன செய்யி? முத்திரை போடு. முத்திரைன்னு அர்த்தம் அச்சு அடையாளமா என்ன செய்ய? மாத்து. சாட்சி அவர் என்ன நடந்தாரோ அதே மாதிரி நீ என்ன செய்யணும்? அவர் பொய் பேசல, நீ என்ன செய்யணும்? பொய் பேசக்கூடாது. அவர் உண்மையாக நடந்தார், நீ அப்படி அவர் மேல என்ன செய்ய? முத்திரை போடு. அடுத்தல 20வது வசனம் 18 வேண்டாம். ஆமென். வேதம்னா என்னது? வேதம் என்பது சொல்லு பலியை அடிப்படையாக கொண்டது. வேதம்னா என்னது? வேதம்னா என்னது? பலி அடிப்படையாக கொண்டிருந்து பழைய ஏற்பாடு எழுது. பழைய ஏற்பாடு புறா குஞ்சு கொடுத்தாங்க, ஆடு கொடுத்தாங்க, மாடை கொடுத்தாங்க, வேற என்னது இதெல்லாம் கொடுத்தாங்க. பலியை அடிப்படையாக கொண்டது என்னது? வேதம். வேதத்தையும் சாட்சியாகமம் இப்பெல்லாம் சொல்லல. சாட்சியாகமா 4 சுவிசேஷம். அது அந்த அந்த வேதத்துக்கு சாட்சி எது? நிறைவேற்றின இடம் சுவிசேஷம். தொண்டு தண்ணி போகுது, நீங்களும் சேர்ந்து யூஸ் பண்ணணும் என் கூட. இல்லையா? நீங்கள் புரியாத மாதிரி இருந்தானா எனக்கு பேசுறதுக்கு வரவே செய்யாது. புரிஞ்சதுக்காக வேண்டி தான் நான் அவ்வளவு ஜீவனை கொடுக்கிறேன். அல்லேலூயா. சாட்சியாகமா என்னது? 4 சுவிசேஷம். இது அல்லேலூயா. வேதம் என்னது? பழைய ஏற்பாடு 39 புத்தகம். அதை என்ன செய்யணுமா? அதையும் இதையும் என்ன செய்யணுமா? கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே, எந்த வார்த்தையின்படியே அங்கே 39 புத்தகத்தை இந்த 4 புத்தகத்தோடு ஒப்பிட்டு சொல்லலைன்னா, இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இருக்காது. அங்க எங்க இருப்பாங்க? இருளில் தான் இருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ 4 சுவிசேஷத்தை சொல்றவன் எங்க சொல்லலாம்? பழைய ஏற்பாடுல தாவீது கோலியாத்தை வீழ்த்தினான். அதே கோலியாத்து உங்க வீட்டுல பேயா வரும். ஒரு விசை கரடியை கொன்னோம், கரடி இருள். உங்க வீட்டுல இருளா வர்றது இருந்து கரடி. அல்லேலூயா. கோலியாத்த வர்றது மாமிசம். இதெல்லாம் என்ன செய்யணும்? ஒப்பிட்டு இதோடு கண்டு ஒப்பிட்டு சொன்னால் உங்களை மேலே என்ன செய்யப்படும்? இயேசுங்கிற முத்திரை என்ன செய்யப்படும்? போடப்படும். இதுக்கு வெளிப்பாடு வருத, அதுக்கு பேர் தான் என்னது? தீர்க்க தரிசனம். என்ன பேரு? அதுக்கு பேர் தான் தீர்க்கமான தரிசனம். உலகத்துக்காக வேண்டி எழுதப்பட்ட புக்கு இல்லை பைபிள். பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக்கப்பட்ட எழுதப்பட்ட புக்கு. உலகத்துக்காக எழுதப்பட்ட புக்கு இல்லை. நான் சாபத்திலையும் பாவத்திலையும் விடுதலையாக தேவன் பலியானாருங்கிறதுக்கு தான் இந்த புக்கு. இந்த புக்கு பூராமே சிலுவையை அடிப்படையாக கொண்டது தான். சிலுவையை தான் விவரமாக 66 புத்தகமாக எழுதியிருக்கு. தள்ளப்பட்ட ஆகமம் 7 புத்தகமாக இருக்கு. அல்லேலூயா. எல்லாம் எதை அடிப்படையாய்? சிலுவை அடிப்படையாய். எதை அடிப்படையாய்? பலியை அடிப்படையாய். அதுக்கு பேர் தான் வேத புத்தகம்னு பேர். வேதம்னா பலியை அடிப்படையாக கொண்டது. வேத புஸ்தகம் எதுக்கு சொல்லுவாங்க? பலியை அடிப்படையாக கொண்ட புஸ்தகம். அல்லேலூயா. ரைட்டு. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம். இப்போ இது சொல்லுது இவ்வளோ நேரம் ஆகுது. 25, 26, 27. 16, 25, 26, 27. ஒரு நிமிஷம் நான் விட்டேன். 26, 26வது அதிகாரம் பாருங்க.
26 20 இல்லை இல்லை போயிட்டு அல்லேலூயா. அடுத்தல வேற ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 பேதுருவின் புஸ்தகம் 1 பேதுருவா 2 பேதுரு இப்பொழுது எழுந்து காலம் பெற்று ஆமென் கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போறவைகளை குறித்து ஆமென் உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்த உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தாரிடத்திலிருந்து ஆமென் அந்நிய ஜனத்தாரிடத்திலிருந்தும் ஆமென் விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே ஆமென் பாவமன்னிப்பையும் ஆமென் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய ஆமென் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆமென் அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் ஆமென் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு ஆமென் தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்துக்கு அனுப்புகிறேன் என்றார். இங்க ஒரு தீர்க்க தரிசனம் வெளிப்படுது. என்ன வெளிப்படுது பாருங்க. பவுலுக்கு வெளிப்பட்ட தீர்க்க தரிசனம், அவர்கள் மாடி மேலே மாடி வீடு கட்டவும், எலெக்ஷனில் நின்று முதலமைச்சர் ஆகவும், டயோட்டா கார் வாங்கி ஊர் ஊரா சுத்தவும், பேங்கில் ஏகப்பட்ட பணங்கள் போடவும், காசு மாலை மிளகு மாலை எல்லாம் வாங்கி போடவும், மேலே 10 ஏக்கர் நிலம் வாங்கவும், 500 எரும மாடுகளை சம்பாதிக்கவும் உங்களை அனுப்புகிறேன். என்ன தீர்க்க தரிசனத்தை இல்லைங்க. ஆனா இது வெளியே சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம். உலகத்தில் பெரிய பெரிய ஊழியர்களால சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம் தான் நான் சொல்றேன். ஜெயஜனி நீ இருப்பாய். ஆனா அது தரிசனம் இல்லையா? வேதம் சொல்லுது பவுலுக்கு காமிச்ச தரிசனம் அது இல்லை. நல்ல கேளுங்க. அவன் பவுல் நான் ராஜா ஆகணும்னு ஜெபம் பண்ணோம்னா அவன் ராஜா இருப்பான். அவன் அதை விரும்பல. இல்லையா? அவன் அதை என்ன செய்யல, விரும்பல. அவன் இஷ்டம். நான் அநேக இடங்களில் போய் சுவிசேஷம் சொல்லணும், அநேகருக்கு மீட் எடுக்கணும், அநேக இருள ஜனங்களை வெளியே. அதுக்காக அவன் இருதயத்தில் என்ன இருந்ததோ அவனுக்கு அதை என்னமா அவன் வேண்டுதலின்படி அவனுக்கு தரிசனமாக என்ன செய்யுது, வெளிப்படுது. ஆமென். ஐயா நான் வீட்டை விட்டு வெளியே ஊழித்து போக மாட்டேன். நல்ல கட்டில் வேணுமாண்டவரே, நல்ல பேர் வேண்டுமாண்டவரே, நல்ல ஏசி நீ பெற்ற கிருபைக்கு இன்னும் கட்டில் வச்சுக்கோ, நீ வச்சுக்கோ. ஆனால் கூட கொஞ்சம் வயிற்றுலையும் இன்னும் செஞ்சுக்கோ, வச்சுக்கோ. ஆமென். ஆனால் நான் தேவனுக்காக ஓடுவேன். எனக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது, ஓடு. உன் மன விருப்பத்தின்படி எல்லாம் அவர் என்ன செய்வார். வேண்டுதல் என்ன செய்யப்படுகிறது, கேட்கப்படுது. என்னுடைய அறிவுக்கு தக்கன, நான் எனக்கு தரிசனத்துக்கு தக்கன, நான் என் ஓட்டத்துக்கு தக்கன, என் அர்ப்பணிக்கு தக்கன நான் கேட்கிற காரியங்கள் எனக்கு தரிசனமாய் கிடைக்கும். அவனுடைய தரிசனம் அது. அதனால நான் ஓடவே மாட்டேன். எனக்கு அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன். எனக்கு அம்பாசிடர் கார் வேணும், அதெல்லாம் கிடைக்காது. அது கிடைக்கும்னா பேயின் வழியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் அதோட வேதனையும் கூடும். அல்லேலூயா. இது என்னையா? தாவீது அவ்வளவு பல லட்சங்களை சேர்த்தவன். தாவீது அவ்வளவு தங்கங்களை சேர்த்தவன். ஆனா எப்படி சேர்த்தான்? அவன் ஜெபம் பண்ணிட்டு குமிஞ்சுது. யாரு? சாலமோன் விடிய காலம் எந்திரிச்சு உட்காந்துட்டான்னா ஏகப்பட்ட பொண்ணும் பொருளும் அவன் இடத்துல குமிஞ்சுதான். நமக்கு அது யாரு? திருவாங்கூர் போயிருக்கீங்களா? திருவனந்தபுரம் பத்மநாபன் கோயிலில் எந்த ரூம்பை திறந்தாலும் தங்க கட்டியாவது விழுதான். ராத்திரி போல போயிருமா? தோசை போயிட்டான்னு நினைக்கிறேன். இப்போ எங்கே போயிட்டோம்னு அங்கே எப்படி தெரியுமா? நம்ம இந்தியாவிலே கேரளாவில் தான் மிளகு அதிகமாக விளைஞ்சிது, ஏலக்காய் அதிகமாக விளைஞ்சிது, கிராம்பு அதிகமாக விளைஞ்சிது. இதெல்லாம் வெளிநாட்டுக்காரன் கொண்டு போயிட்டு தங்கத்தை கொடுத்தான். தங்கத்தை ரூம் நிறைய அடைச்சி வச்சோம். இந்தியாவில் அதிகமாக தங்கம் கேரளாவில் தான் இருக்கு. அல்லேலூயா என்பது ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சொல்ல நேரம் போயிட்டே இருக்கேன். எது அடுத்த ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். நேரம் ஆகுது. இயேசுவின் நாமத்தினாலே சோத்திரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரைட்டு. எபேசியரின் புத்தகம் 3வது அதிகாரம் 2வது அதிகாரம்
எபேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் வாசிக்கணும். 2வது அதிகாரம் முதல்ல வாசிப்போம். 20வது வசனம். நல்ல கேளுங்க. 20வது வசனத்தில் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். ஆமென். எழும்புகிறது. ஆமென். ஆமென். புதிய ஏற்பாடுல யார் தீர்க்கதரிசி? பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசி நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாடு வரும்போது எல்லாருமே என்ன செய்யுது? தீர்க்கதரிசி. எல்லா வரங்களை காட்டிலும் தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்கள். எது தீர்க்க தரிசனம்? அது இருக்கலாம். கிறிஸ்துவை அறிவதே தரிசனம். சொல்லுங்க. கிறிஸ்துவின் மூலமாய் நாம் கட்டப்படுவதற்கு தேவ ஆலோசனை பெறுவதே தீர்க்க தரிசனம். பழைய ஏற்பாடு வெளிப்பாடுகளை புதிய ஏற்பாடிலே புரிந்து கொள்ளும்படியாய் கிறிஸ்து எனக்கு போதிக்கிறாரே, அதே தீர்க்க தரிசனம். அதுதான் என்னது? பழைய ஏற்பாடு திஷ்டாந்தரங்களை எனக்கு போதித்து இயேசுவை போல பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்துகிறார்களா, கிறிஸ்து நடத்துகிறார்களா, அதுதான் என்னது? தீர்க்க தரிசனம். சிலுவை எனக்கு தீர்க்க தரிசனம். சொல்லுங்க. சிலுவை எல்லா பக்கமும் வெளிப்பாடு இல்லை. சிலுவை எனக்கு தீர்க்க தரிசனம். யாருன்னா நான் எனக்கு திஷ்டாந்தரம் வைக்கப்பட்டிருக்கு. யாருன்னா நான் சாபத்திலிருந்து விடுதலை ஆனதை நான் அனுபவித்திருக்கிறேன். நீங்களும் என்ன செஞ்சிருக்கீங்க? பாவத்திலிருந்து விடுதலையா இருக்கியா? அதை அனுபவிச்சிருக்கமா இல்லையா? அப்ப அது என்னது? எனக்கு தீர்க்க தரிசனம். சிலுவை எனக்கு என்ன ஆகுது? தீர்க்க தரிசனம் ஆகுது. நான் என்ன சுவாபத்தை மாற்றுகிறார். எது? சிலுவை. எனக்கு சிலுவை தீர்க்க தரிசனம் வேணுமா? கார் தீர்க்க தரிசனம் வேணுமா? எனக்கு அல்லலியா கோபுரமும் பணமும் அல்லலியா செல்வமும் தீர்க்க தரிசனம் வேணுமா? இயேசுவில் இருந்து இந்த பாவத்தில் இருந்து விடுதலை, நோயில் இருந்து விடுதலை, பேயில் இருந்து விடுதலை, இது தீர்க்க தரிசனமா வேணுமா? அப்ப எனக்கு கிறிஸ்து யாராகிறாரு? தீர்க்க தரிசியாய் மாறி நான் தீர்க்க தரிசியாய் மாறுகிறேன். புரியுதா? எல்லாத்துக்கும் புரியுதா? இப்ப என்ன ஆயிட்டேன்? கிறிஸ்துவின் ஆளுகைக்கு உட்படுகிறேன். என்ற சிலுவையை வெளிப்படுத்துகிறார். அடுத்தவங்களை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆமென். முதல்ல யாரை குறிச்சு? என்ன குறிச்சு? என் குடும்பத்தை குறிச்சு. நான் சரியாதுக்கு எனக்குள்ள கிறிஸ்து இருந்து எனக்கு வெளிப்பாட்டை தருகிறார்களா? அப்ப நான் யாராயிருந்தேன்? தீர்க்கத. நான் கட்டப்பட்டு ஊழியத்துக்கு செல்லுகிறேன். ஊழியத்துக்கு செல்லும் பொழுது அந்த ஊழியம் செய்ய வீட்டில் நடக்கிற காரியங்களை எனக்கு வெளிப்படுத்துகிறாரு. அதுக்கு பேர் என்ன பேரு? நான் பாயிண்டா வருது, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. பாயிண்டா சொல்லிட்டு வரேன். இப்போ யார் தீர்க்கதரிசி? நான் தீர்க்கதரிசியாக மாறுகிறேன். சொல்லுங்க. நான் தீர்க்கதரிசியாக மாறுகிறேன். என்னுடைய அசுத்தங்கள் நீங்குது. என் சுவாபம் மாறுது. நான் இன்னொரு ஆளுக்கு போய் ஊழியம் செய்யும்போது நான் அவங்க வீட்டில் பேயின் போராட்டத்தை இருளில் இருந்து விடுதலையாக நான் படுகிற பிரயாசப்படுவதற்கு சத்தியத்தின்படி ஆலோசனை தருகிறார்களா? அப்ப நான் தீர்க்கதரிசியா என்ன செய்யறேன்? மாறுகிறேன். இப்ப தீர்க்கதரிசி யாரு? பேச்சு வாயிலிருந்து வார்த்தை நம்ம ஆயிட்டோமா? முதல்ல நம்ம வெளியானா தான் அடுத்தவங்களுக்கு ஊழியம் செய்யணும்னு நினைக்கும் போதுதான் அப்போ வெளிப்பாடுகள் வெளிப்படும். அப்போ கிறிஸ்து என்னும் ரகசியம். இது என்னது? இந்த ரகசியமே பெரிய தீர்க்க தரிசனம். நீங்க வெளியே போய் திருத்துவ தேவனை பத்தி பேசுவாருங்க, கிறிஸ்துவை பத்தி பேசுவாருங்க, யாராவது ஒரு ஆள் ஏற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு அநேகர் நம்ம செய்தியை பார்க்காத காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவை யாருமே ஏற்றுக்கொள்றதில்லை. இயேசுதான் கிறிஸ்துங்கிறதை யாருமே பேய் தடை பண்ணுகிற ஒரு பயங்கரமான சக்தி. இயேசுவை கிறிஸ்து என்று அவங்க ஒத்துக்கொள்ளுறதில்லை. பரிசுத்தாவினா அந்நிய பாஷை பேசணும். பரிசுத்தாவினா அபிஷேகத்தில் குருங்கணும். பரிசுத்தாவினா உருளணும். அது இல்லை. என்னை உள்ள கண்டிக்கிறார் தெரியுமா? அது என்னை போதிக்கிறார் தெரியுமா? அதுதான் எனக்கு கிறிஸ்து. ஆவியை பெற்றதின் அடையாளம் என்ன? பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் அதுதான் என்ன பரிசு. அப்ப உருள்றது பரிசுத்த ஆவியின் அடையாளம்னு எங்கே எழுதியிருக்கா? ரைட். 3வது அதிகாரம் 3வது வசனத்தில் இருந்து
அது என்னவெனில் ஆ, புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே ஆமென் உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்துக்குள்ளான ஆமென் கிறிஸ்துவுக்குள் ஆ, அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு ஆ, உடன் பங்காளிமாய் இருக்கிறார்கள் என்கிற ஆ, இந்த ரகசியத்தை ஆமென். அவர் எனக்கு வெளிப்படுத்தி ஆ. அறிவித்தார். வாக்குத்தத்தம் எங்க பண்ணியிருக்கு? பழைய ஏற்பாடுல பண்ணியிருக்கு. எங்க பண்ணியிருக்கு? பழைய ஏற்பாடுல. உன் சந்ததி என்ன செய்வன்? ஆபிரகாமுக்கு உண்டான வாக்கு தத்தங்கள்லாம் யாருக்கு நிறைவேறும்? நமக்கு. எதன் மூலமாய் நிறைவேறும்? சிலுவையின் மூலம். சிலுவைக்கு போகும்போது யார் கிடைக்கா? கிறிஸ்து. ஆவியானவர் தான் அந்த வாக்கு தத்தத்தை நமக்கு போதித்து அதுக்கு உருவாக்கி அதை பெறக்கூடிய தகுதி. நான் அறிவு இல்லாதவையா, படிப்பறிவு இல்லாதவன் மடை. ஆனால் கிறிஸ்து வந்து எனக்கு வெளிப்படுத்தும் போது நான் என்ன ஆகிறேன்? நான் ஞானியை வந்து உங்கள்கிட்ட ஞானின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பரிசுத்தமாக்க, என்னை தகுதிப்படுத்த வெளிப்படுத்துகிற காரியமாக எனக்கு ஞானம். எனக்கு தேவனுக்கு பயப்பட வைக்காருல, அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதுதான் ஞானம். பிஏ படிக்கிறது ஞானம் இல்லை, தேவனுக்கு பயப்பட வைக்காருல, அது ஞானம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். வாக்கு தத்தத்தை உடன் பங்காளிமாய் இருக்கிற இந்த ரகசியத்தை உனக்கு என்ன செய்ய வெளிப்படுத்தி அறிவித்தார். அடுத்தல இதை குறித்து ஆ, நான் முன்னமே சுருக்கமாக எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் ஆமென் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து ஆமென் எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். ஆமென். அவ்வளவுதான். இப்ப கிறிஸ்துன்னு அந்த உலகத்துல என்ன எப்படி மதிக்கப்படுகிறார்? நல்ல அந்நிய பாஷை பேசணும், ஓட்டு கத்தணும், உருளணும், கூடையில தீர்க்க தரிசனம் சொல்லணும். மகனே, முட்டு வலி உனக்கு சுகமாகிறது. முட்டுவலி இருக்கலாம். யாரோ ஒரு பொம்பளை சுவாசியக்காரனை போய் பார்க்கும்போது ரேஷன் கார்டை கொண்டு போய் கொடுத்துட்டாலும், உங்கள் அப்பா பேர் ரூபன் தானே, சுவாசியத்தில் கரெக்டாக சொல்லிட்டாரே. உங்கள் அம்மா பேர் யாவாள் தானே, ஆமாம் கரெக்டாக சொல்லிட்டாரே. அக்கா பேர் பேபி தானே, ஆமாம். கொடுத்துருக்குது என்னது? இவங்க போய் முதல்ல பாஸ்டரை போய் பார்த்த உடனே சொல்லியிருந்ததில்ல என்ன தெரியுமா? எங்களுக்குள்ள ஒரு பேயா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பாஸ்டர். ராத்திரி இருள் அப்படி தெரியுது பாஸ்டர். என் வீட்டுக்காரர் அப்படி தண்ணி அடிச்சு வராரு பாஸ்டர். எல்லாத்தையும் அவர்கிட்ட என்ன செஞ்சிருது சொன்ன உடனே இவர் பள்ளிக்கூடத்தில் ஏறின உடனே இவர் அங்கங்கே பேயை சேர்த்துக்கிடுவார். புருஷன் தண்ணி அடிச்சு வர்றாரா, அது அந்த பேய். கால் வலிக்கா, முட்டு வலிக்கா, அவன் வீட்டில் உள்ள பேய் தான் அப்படி வருது அப்படின்னு சேர்த்துட்டு உடனே ஆவியில் நிரம்புவார். அந்நிய பாஷையில் பேசும்போதே பிரசங்க உடனே தீர்க்க தரிசனத்தை ஆரம்பிச்சுறாரு. மகனே, உனக்கு முட்டு வலி இருக்கிறது, மனம் திரும்ப, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கோ, முட்டு வலி போகணும்னு சொல்ல மாட்டார். அது தீர்க்க தரிசனம். ஆனால் நீ காணிக்க 50,000 ரூபா கொடுத்துடணும், முட்டு வலி உடனே போகிறது. எது தீர்க்க தரிசனம்? மணந்து அக்கிரமங்களை மன்னித்து அக்கிரமத்தை அறிக்கை செஞ்ச நோய் என்ன செய்யணும்? அது வாக்கு தத்தத்தின் தீர்க்க தரிசனம். அது வாக்கு தத்தம். அங்கே பழைய ஏற்பாட்டில் பண்ண வாக்கு தத்தம் நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். ஆனால் இவர் இது ஏற்றுக்கிட்டு ரெடி இல்லை. 50,000 ரூபா கொடுக்குறது ரெடி. இவர்கிட்ட சொல்லல, மக்கள் அக்கிரமங்கள் பாவத்தெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன். அது நோய் இருந்துட்டாலும் பரவாயில்ல, பாவத்தை அறிக்கை செய்ய மாட்டேன். 50,000 ரூபா கொடுக்குறேன். இந்த காரியத்தில் தான் கிறிஸ்துவமே அழிஞ்சு போகுது. இது வாக்குத்தத்தத்தின் சுவிசேஷ இல்லை, தீர்க்க தரிசனம். நீ பழைய ஏற்பாடு எந்த தீர்க்க வாக்குத்தத்தமானாலும் இந்த கிறிஸ்துவின் மூலமாய், சிலுவையின் மூலமாய், தரிசனமாய் வெளிப்பட்டு நீங்கள் வெளிப்படணும். ஹல்லேலூயா. அது பேர் தான் ஏன் தீர்க்க தரிசனம். வேறு எது தீர்க்க தரிசனம்? ஆட்சி பண்ண நேரம் ஆகிட்டு 34 ரைட்டு. 1 கொரிந்தியர் புத்தகம் 13வது அதிகாரம் 2வது வசனம். நல்ல கடங்க. நான் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு, நான் தீர்க்க தரிசன வரையணத்தை உடையவனாக இருந்தாலும் ஆமென் அறிந்தாலும் இருந்தாலும் இராவிட்டால் சகல ரகசியம் தெரியுது. இங்கே தீர்க்க தரிசனமா என்ன சொல்லப்படுது? அன்பு. எங்க அன்பு பிறக்கும்?
நீங்கள் சிலுவையில் தான் அன்பு பிறக்கும். சிலுவைக்கு போகாம என்ன செய்யாது, அன்பு பிறக்காது. அங்கே அழகா சொல்ல வரம் வல்லமைகள் நீங்கள் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் பெற்றுக்கலாம். பெற்றிருந்தாலும் அன்பு உனக்கு இராவிட்டால் இது ரகசியம். அல்லேலூயா. அன்பு இராவிட்டால் ஒன்றுமே இல்லை. அப்போ உங்கள் தீர்க்க தரிசனம் நீங்கள் சொல்கிறது எல்லாம் பலிக்கணும்னா நீங்கள் சிலுவையை சரியானபடி சந்திச்சாதான் அன்பு உங்களுக்கு வெளிப்படும். அன்பு எங்கள் ஒரே பேரன குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்காய் இவ்வளவுக்காய் அன்பு கொடுத்தார். உங்கள் சகோதரனிடத்தில் அன்பு கொடுத்தா அன்பு. ஆமென். அப்போ அந்த அன்பு இருந்தால் தான் நீங்கள் சரியானபடி விடுதலை ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம். தீர்க்க தரிசனத்தை எனக்கு தீர்க்க தரிசனம் அடுத்தவங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியமே வேண்டாம். நான் எவ்வளோ ரூபா சம்பாத்தியம் பண்ணியிருக்கலாம், இப்போ வைத்தறிச்சப்படுறேன். மகனே இன்னும் எல்லாம் ஜெபமெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 1/2 மணி நேரம் மாத்திரம் ஜெபத்தில் நிறைய இந்த மாதிரி வச்சு உடனே பாப்பான்னு பேசி, கவலைப்படாதே, உன்னை கலங்குகிறார், நீ கண்டிப்பாக லாரி வாங்குவாய், அடுத்த வருஷத்துக்குள்ள வாங்குவாய். ஆனால் உனக்கு ஒரு குறை உண்டு, சரியான காணிக்க கொடுக்க மாட்டேங்கிறாய், அதனால நீ வாங்க முடியவில்லை. இது இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கை இல்லைங்க. கிறிஸ்துவ இந்த உலகத்துக்குரியது இல்லை, நம்ம இம்மைக்குரியவரும் இல்லை. நம்ம இந்த பூமியில் வாழ்கிறோம், நம்ம இந்த உலகத்தோட ஒற்றி வாழக்கூடியவங்க இல்லை, நம்ம மறுமைக்குரியவர்கள், நம்ம தேவனோடு வாழ்கிறவர். உலகத்தில் உள்ள தேவைகள் அவசியம். நீ இயேசுவை போல மாறினா உலகம் சான்று. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 14வது அதிகாரம் 31வது வசனம். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 31வது வசனம். எல்லாரும் கற்கிறதற்கும் தேறுகிறதற்கும் அனைவரும் சொல்லலாம். ஆமென். இப்ப நமக்கு 31வது வசனம் மட்டும். எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேர்கிறதற்கும் நீங்கள் சொல்லணும். நீ அந்த பாடத்தை கற்றுக்கிட்ட திருப்பி சொல்ல, இந்த கடகடன்னு பேசி அந்நிய பாசை பேசி அந்த தீர்க்க தரிசனம் அல்ல. நீ சாதாரணமாக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். நீ அடுத்தவங்களை பலப்படுத்த, அடுத்தவங்களை விடுதலையாக்க, அடுத்தவங்க இயேசுவை போல மாறுவதற்கு, அடுத்தவங்க இருளிலிருந்து வெளிச்சமா, அதுதான் தரிசனம் கொடுத்தார். யாருக்கு? பவுலுக்கு கொடுத்தாரு. அந்த தீர்க்க தரிசனத்தை நீங்களும் என்ன செய்யணுமா? செய்யணும். அடுத்தவங்க கற்றுக்கிடுவதற்காக தீர்க்க தரிசனம் சொல்லணும், அடுத்தவங்க விடுதலை ஆகிறதுக்காக தீர்க்க தரிசனம் சொல்லணும். நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுங்கிற எண்ணமே வேண்டாயா, பழைய வாக்கு தத்தங்களையாவது சொல்லுங்க, கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். நீ அநேகர் 24 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, பெரிய ஜெப வீரர் நினைக்காங்க, பைத்தியக்காரர்கள். அல்லேலூயா. என்ன இப்படி சொல்லிட்டான்? இவங்களுக்கு வேத வசனத்துக்கு என்ன இல்லை? சோத்திரம் 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 அவங்க பண்ணது பூரா அட்டுலி 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 அட்டுலி. எந்த வசனத்தை குறித்ததான பயமோ, எந்த இயேசுவை குறித்ததான பயமோ, எந்த வசனத்துக்கு கீழ்ப்படியணுங்கிற எண்ணமோ எதுவுமே கிடையாது. வாயில் மட்டும் என்ன இருக்கு? சோத்திரம் 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 சோத்திரம். ஆனால் அந்த பவ்யம் இருக்க நான் எத்தனை பேர்கிட்ட பார்த்துருக்கேன். சோத்திரம் பிரதர், வாங்க பிரதர், சோத்திரம் பிரதர், சோத்திரம் பிரதர் சொல்ல. யார் இது? நம்ம மைமதாசா இறந்து போனோம். ஏன்னா நம்ம சேர்மாய் சர்ச்சில் எல்லாம் ஆவின்னு பேசுனேன், பேரே சொல்ல மாட்டேங்காங்கண்ணே. என்ன 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 இப்போ அப்படின்னு அந்த ஜான் மிஸ்லி ஆவி வந்தது, தாவீது ஆவி அங்கே போகுது, காலேப் ஆவி வந்தது, இப்படி பேச ஆரம்பிக்காங்கண்ணே. எல்லாம் ட்ரைனிங், எல்லாம் யார் யார் எப்படி இருக்காங்களோ அப்படிதான். நல்ல காலுங்க. கிறிஸ்து உங்களுக்குள்ளே ஆளுகை செய்ய வேண்டும், அதுக்கு நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். எல்லாம் அர்ப்பணித்து கிறிஸ்துவின் ஆளுகைக்கு நீங்கள் லகுவாய்க்கு கொடுக்கணும்.
உங்களை அல்லேலூயா நீங்கள் சரியானபடி அவருடைய வார்த்தைக்கு அவருடைய சத்தத்திற்கு இணங்கி கொடுக்கும்போது அநேக காரியங்களை உங்களுக்கு போதிப்பார். இப்படி தான் செய்யணும், இப்படி தான் வரணும், இப்படி தான் பேசணும்னு. கிறிஸ்துவை குறித்து பேசுவார், சிலுவை உபதேசத்தை குறித்து பேசுவார், ஆளுகை குறித்து பேசுவார், பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுவார், நீதியை குறித்து பேசுவார், நியாய தீர்ப்பை குறித்து பேசுவார். அல்லேலூயா அந்த உலகத்தில் எப்படி வாழணும், பேயின் தன்மை என்ன, எல்லாத்தையும் அதுதான் உங்களுக்கு கொடுக்குற பயங்கரமான ஒரு தீர்க்க தரிசனம். அல்லேலூயா இதுதான் உங்களுக்கு தேவை. உங்களுக்கு என்ன தேவை? சாப்பாடோட நோய் தேவையா? நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணுங்கிற தேவையா? அதுக்கு நமக்கு ஒரு பலன் தருவதுக்கு ஒரு கடவுளே உங்களுக்குள்ளே வந்து உட்கார்ந்தவங்க இருந்து உங்களுக்கு போதிக்க, கண்டிக்க, பேசுகிற அதுதான் தீர்க்க தரிசனம். அதை பெறுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். இதெல்லாம் உலகத்தில் காண்கிற அநேக காரியங்கள் பயங்கர மோசமானது. அல்லேலூயா. அதனால் எல்லா வரத்தை காட்டிலும் அதுக்கு அர்த்தம் என்ன? எல்லா காரியங்களை காட்டிலும் ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து எனக்கு ஏசு பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துக்கு எனக்குள்ளே வந்து எரியும். அதுதான் எனக்கு வந்து பேசும். அதுதான் என்னது? தீர்க்க தரிசனம். எல்லாரும் முழங்கால்